சில சமயங்கள்ல நம்ம மேல இருக்கிற சுமை அடேங்கப்பா நம்மளால தூக்கவே முடியாதுன்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல நாம தனியா இல்ல, நமக்குள்ளேயே ஒரு பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்குன்னு சொல்ற ஒரு தெய்வீக வாக்குறுதியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமாங்க, இந்த உணர்வு நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமானது தான். ஒரு பெரிய பிரச்சனை நம்ம முன்னாடி வந்து நிற்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன குரல் கேட்கும், என்னால் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் லேசா எட்டி பார்க்கும். அப்படி நினைக்கிறதுல தப்பே இல்லைங்க, அது ரொம்பவே இயல்பான ஒரு விஷயம்தான். ஒரு பெரிய மலையை தூரத்துல இருந்து பார்க்கும்போது நம்மளோட எண்ணம் ஐயோ இதுலெல்லாம் ஏற முடியாதே அப்படின்னு தான் இருக்கும். அந்த உணர்வை முதல்ல ஏத்துக்கிறது தான் மாற்றத்துக்கான முதல் படி. ஆனா இந்த என்னால முடியாதுங்கிற உணர்வுக்கு குர்ஆன் ஒரு நேரடியான ரொம்பவே சக்தி வாய்ந்த பதில நமக்கு தருது. இது சும்மா ஆறுதலுக்காக சொல்ற வார்த்தைகள் கிடையாது, இது ஒரு தெய்வீக வாக்குறுதி. ஆமா, இது சாதாரண வார்த்தை இல்ல, இது ஒரு ஆணித்தரமான அசைக்க முடியாத ஒரு கேரண்டி. இப்ப நம்ம பார்க்க போற அந்த முக்கியமான செய்திக்கு இது ஒரு முன்னுரை மாதிரி. இப்போ அந்த மைய வசனத்தை கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். திரையில தெரியிற இந்த அரபி வார்த்தைகள் ஒரு ஆழமான உண்மையோட தொடக்கம். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன். இப்போ முழு வசனத்தையும் பாருங்க. குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 286ல இருந்து லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஆஹா அப்படின்னா என்ன தெரியுமா? அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதோட சக்திக்கு மீறிய ஒரு சுமையை கொடுக்கவே மாட்டான். இதுல உசாஹா அப்படிங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு அர்த்தம் திறன் அல்லது சக்தி. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வாழ்க்கையில ஒரு சோதனை வருதுன்னா அதை தாங்குற சக்தியும் உங்களுக்குள்ளேயே கொடுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சோதனையும் திறனும் ஒன்னோட ஒன்று இணைஞ்சே தான் வரும். இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்க முன்னாடி ஒரு சவால் நிக்குதுன்னா அதுவே ஒரு ஆதாரம். என்ன ஆதாரம்னா, அந்த சவாலை ஜெயிக்கிறதுக்கான சக்தியை இறைவன் உங்களுக்குள்ள ஏற்கனவே வச்சுட்டான்னு அது சொல்லுது. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட இந்த ஞானம் இன்னைக்கு நம்மளோட போராட்டங்களுக்கு எப்படி பொருந்ததுன்னு பாருங்களேன். பரீட்சை டென்ஷன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், வேலை கிடைக்குமான்னு கவலைப்படுற இளைஞர்களா இருக்கட்டும், இல்ல குடும்ப பொறுப்புகளை சுமக்கிறவங்களா இருக்கட்டும், இது நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். இந்த உருவகம் இது ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. உங்க முன்னாடி ஏற வேண்டிய ஒரு மலை இருக்குன்னா, அப்படின்னா நீங்க ஒரு மலையேற்ற வீரரோட பலத்தோட தான் படைக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். சவால்களை ஒரு தண்டனையா பார்க்காம நம்மளோட உள்ளாற்றலை வெளிக்கொண்டு வர்ற ஒரு வாய்ப்பா பார்க்கலாம். சரி, இந்த சக்தி நமக்குள்ள இருக்கு, ஆனா அதை நாம எப்படி பயன்படுத்துறது? இந்த சுமைகளை சமாளிக்க நமக்கு என்ன கருவி கொடுக்கப்பட்டிருக்கு? குர்ஆன் அதுக்கு பொறுமை அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருவி அறிமுகப்படுத்துது. இதோ முதல் ஆதாரம். நம்பிக்கை கொண்டவர்களே பொறுமையின் மூலம் உதவி தேடுங்கள்னு இந்த வசனம் நேரடியா சொல்லுது. அது மட்டும் இல்ல, கடைசியா பாருங்க, நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான்ங்கிற வரி எவ்வளவு பெரிய ஆறுதல் நமக்கு. அடுத்த வசனமும் இதே தான் சொல்லுது. விடாமுயற்சியோட இருக்கிறது தான் வெற்றிக்கான பாதைன்னு இது நமக்கு காட்டுது. இதுல இருந்து என்ன தெரியுது? பொறுமைனா சும்மா கஷ்டத்தை சகிச்சிட்டு இருக்கிறது கிடையாது, அது ஒரு செயல். நம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி பண்றது. சரி, நாம பார்த்த இந்த வசனங்களோட அடிப்படையில நம்ம மனநிலையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எப்படி கொண்டு வரலாம்னு இப்ப பார்க்கலாம். ஒரு விஷயத்த சுமையா பார்க்கறதுல இருந்து அதே ஒரு நம்பிக்கையா மாத்துறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த தெய்வீக வாக்குறுதி அடுத்து நீங்க ஒரு சவாலை சந்திக்கும் போது உங்களுக்கு உண்மையிலேயே என்ன அர்த்தத்தை தருது? இந்த செய்தியை உங்க வாழ்க்கையோட எப்படி பொருத்தி பார்க்க போறீங்க? இந்த ஒப்பீடு அந்த மனமாற்றத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. பாருங்க, ஒரு பக்கம் பயத்தோட குரல் சொல்லுது, இது முடியாது, நான் ரொம்ப பலவீனமானவன், நான் தோத்துடுவேன். ஆனா இன்னொரு பக்கம் உங்க நம்பிக்கை சொல்லுது, நான் இதற்காகவே உருவாக்கப்பட்டேன், என்னோட வலிமை போதும், நான் விடாமுயற்சியோட போராடுவேன். இதுதான் அந்த மாற்றம். கடைசியா இந்த சக்தி வாய்ந்த வசனம் ஒரு நேரடி கட்டளையா வருது. பலவீனமாகாதீங்க, கவலைப்படாதீங்க, ஏன்னா நீங்க உண்மையா நம்பிக்கை கொண்டா நீங்க தான் உயர்ந்தவர்கள். உங்க நம்பிக்கை உங்களை உயர்த்தும். அப்போ இந்த முழு விளக்கத்தோட மைய கருத்தை இதுதாங்க. அடுத்த முறை ஒரு சுமையை சந்திக்கும் போது இந்த வாக்குறுதியை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க சோதனை தான் உங்க திறனுக்கான சாட்சி. நீங்க நினைக்கிறத விட நீங்க ரொம்ப ரொம்ப வலிமையானவங்க. இந்த நம்பிக்கையை உங்க கூட எடுத்துட்டு போங்க.